வளைகுடா நாடுகளில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஈரான் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அறிந்த அன்று மாலையிலிருந்து யாழ்ப்பாணத்தினுடைய மிக முக்கியமாக வடமாகாணத்துடைய அநேகமான எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வந்து நிரம்பி வழிந்தன. இதற்கு நீங்கள் அடுத்த என்ன முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள்? இது தொடர்பாக அரசாங்கம் பல அறிவித்தல்களை விட்டது. எங்களுக்கு போதிய அளவு கையில் இருக்கின்றது. வெற்றியை கொடுத்தவனும் அறிவித்தல்களை தொடர்ச்சியாக விட்டு கொண்டிருந்தது. ஆனால் உண்மையிலே நாங்கள் பெட்ரோலிய கொடுத்த நாங்கள் தொடர்பு கொண்டுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள் ஓரிரு நாட்களில் இந்த கியூ வரிசை இல்லாமல் போகும் என்ற ஒரு முறை இருந்தால். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் நாளையுடன் நின்றவுடன். ஆனால் வடமாநிலத்தை பொறுத்த முடியல கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் அந்த கியூ வரிசை கூடுதல் நாட்களுக்கு நீடித்தது. அப்போ இது தொடர்பாக நாங்கள் கதைக்கின்ற பொழுது அப்போ இலங்கையிலே ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர் கியூஆர் சிஸ்டத்தை முந்தி அமல்படுத்தின மாதிரி ஒன்றை செய்ய அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். ஆனால் நாங்கள் யோசித்தோம் இந்த வடமாநிலத்துக்கு இப்படியான தொடர்ச்சியான ஒரு கியூ இருக்கிறபடியாக இங்கே ஒரு முக்கியமான ஏதாவது செய்ய வேண்டும் பண்ணுறதுக்காகத்தான் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அதிபர்கிட்ட உதவியோடு ஒரு சில அந்த மாணவர் ஒருவரான அந்த முயற்சி செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் அதை தொடர்ந்து அந்த கியூ இருக்குமாக இருந்தால் அதை விசேடமாக வடமாநிலத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் அது அனுமதியை பெற்றுத்தான் செய்ய வேணும். அதை செய்திருந்தால் நாங்கள் அனுப்பி தொடர்ந்து கியூவாக இருக்குமாக இருந்தால் அதை அனுப்பி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தீர்மானித்திருந்தோம். அது அதிர்ஷ்டவசமாக பிறகு அடுத்த நாளே அந்த கியூ வரிசை இல்லாமல் போய்விட்டது. அது நல்ல காரியம். இனிமேல் அப்படி வருகின்ற பொழுது அதை நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமான முழு இலங்கைக்கும் என்ற வகையில் அது அரசாங்கம் அதுக்கான முயற்சியை எடுக்கும். ஏனென்றால் மக்களால் நுகரப்பட்ட எரிபொருளுடைய அந்த தன்மை அல்லது வீதம் என்பது ஒப்பீட்டளவில் அதிகமாக இருந்தது. சில புள்ளி விவரங்களுடைய அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சாதாரணமாக அந்த காலப்பகுதியில் ஒரு கிழமைக்கு சாதாரணமாக 470 டன் டீசல் வந்து கொள்வனவு தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இம்முறை மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சுமார் 59 டன்கள் டீசல் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற அந்த புள்ளி விவரம் என்பது அபரிவிதமான அதிகரிப்பை காட்டுகிறது. ஆகவே மக்கள் அந்த கிழமைகளுக்குள்ளே அதிகளவாக பயணப்பட்டார்களா என்றால் இல்லை. அவர்கள் கொள்வனவு செய்து வீடுகளுக்குள்ளே வைத்திருக்கின்ற, நாங்கள் பொதுவாக சொன்னால் பதுக்கி வைத்திருக்கின்ற செயற்பாடுகளை தான் அவதானிக்க முடிகிறது.